வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அரண்மனை பார்ட் 4ஓட ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு எண்டே கிடையாதுரான்னு வடிவேல் சொல்கிற மாதிரி நம்ம சுந்தர்சியோட இந்த அரண்மனை படத்துக்கு ஒரு எண்டே கிடையாது போல. வருஷம் வர தீபாவளி பொங்கல் மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு தொடர்ந்து படங்களை எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த அரண்மனை படத்தோட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல பார்ட் 1 மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. ஸோ ஆடியன்ஸுமே அந்த படத்தை ரொம்பவும் கொண்டாடினாங்க. நிறைய பேர் குடும்பமாக போய் அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணினாங்க. ஸோ நிறைய ரிவ்யூவர்ஸும் அந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுத்துருந்தாங்க, நல்ல ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன பார்ட் 2ஆக இருக்கட்டும், பார்ட் 3ஆக இருக்கட்டும், இந்த 2 படங்களுமே மொக்கையான படமாக தான் இருந்துச்சு. ஸோ சோசியல் மீடியாலையும் இந்த படங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. ரிவ்யூவர்ஸ் கூட இந்த படங்களை கழுவி ஊற்றுனாங்க. உங்களில் நிறைய பேர் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, எனக்கு பார்ட் 2 பிடிக்கும் ப்ரோ, எனக்கு பார்ட் 3 பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. ஆனால் உங்களோட மனசை தொட்டு சொல்லுங்கள், உங்களுக்கே தெரியும் பார்ட் 1 தான் ஒரு தரமான படமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது தான் ஒரு பேய் படத்தை பார்க்குற ஒரு ஃபீலும் இருந்துச்சு. ஆனால் பார்ட் 2ஆக இருக்கட்டும், பார்ட் 3ஆக இருக்கட்டும், மொக்கையான படங்களாக தான் அந்த படங்கள் இருந்துச்சு. ஸோ இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படங்கள் சரியாக போகலை அப்படின்றது அந்த படத்தோட டைரக்டர் சுந்தர்சிக்கு ஏற்கனவே தெரியும். பட் அது தெரிஞ்சுமே இப்போ மறுபடியும் அரண்மனை படத்தோட பாகம் 4 எடுத்திருக்காரு. ஆனால் இந்த படமும் சரியா போகாது, படுமொக்கையாக தான் இருக்க போகுது அப்படின்றது இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. சரி, ட்ரெய்லரில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம். ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தமன்னா, சந்தோஷ், ராசி கண்ணா, யோகி பாபு அப்படின்னு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இதில் குறிப்பாக தமன்னாவை தான் அரண்மனை பார்ட் 4ல பேயாவே நடிச்சிருக்காங்க போல. அவங்கள தான் பேயாவே காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமன்னாக்கு சந்தோஷ் கூட கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அப்படியே பார்ட் 1 பக்கம் போனால் பார்ட் 1ல அன்சிகாவை பேயா காட்டி அன்சிகாவை கொலை பண்ணவங்களை அன்சிகாவோட ஆவி அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ரியாவோட உடம்புக்குள்ள புகுந்து பழி வாங்குற மாதிரி அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி தான் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆன பார்ட் 2ஆ இருக்கட்டும், பார்ட் 3ஆ இருக்கட்டும், அந்த படங்கள்லையுமே இதே படத்தோட கதையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ என்னடானா மறுபடியும் அரண்மனை பார்ட் 4ல தமன்னா வில்லன்களால் கொலை செய்யப்பட்டு பேயா மாறி அதுக்கப்புறமா தமன்னாவோட ஆவி தன்னை கொலை பண்ணவங்களை பழி வாங்குற மாதிரி தான் இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்களோ அப்படின்றது இப்போ ரிலீஸ் ஆகிருக்க இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே நம்மளுக்கு தோணுது. பட் நம்ம சொன்னதையும் மீறி இந்த படத்தோட கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் இந்த படத்தோட கதை ஏற்கனவே ரிலீஸ் ஆன பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 படங்களோட கதை மாதிரியே இருந்துச்சுன்னா இந்த படம் கண்டிப்பாக படுதோல்வியை சந்திக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா சுந்தர்சியை அட்வொகேட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ அட்வொகேட்டாக இருந்துக்கிட்டே தமன்னாவை கொலை பண்ணவங்க யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன, அரண்மனையில் அப்படி என்னதான் இருக்கு, ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி தான் வழக்கம் போல பார்ட் 3, பார்ட் 1ல நம்ம சுந்தர்சி என்ன பண்ணாரோ அதை அப்படியே நம்ம இங்கே பார்ட் 4லையும் பண்ண போறாரு. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேயை சாமியார் மூலயமா விரட்டி அடிக்க போறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் இருக்கிற மற்றவங்களை காப்பாற்ற போறாரு. ஸோ இதுதான் இந்த சுந்தர்சியோட வழக்கமான ஒரு வேலையாகவே வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு இதை தவிர வேற வேலையே இல்லை போல, பேசாமல் அவர் ஒரு சாமியாராகவே ஆயிடலாம். அண்ட் இதை தவிர வழக்கம் போல ஒரு சாமி பாட்டு இருக்கிற மாதிரி ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. அதில் 2 பெண்கள் ஆடுற மாதிரி காட்டியிருக்காங்க. அது வேற யாருமே இல்லை, நம்ம சுந்தர்சியோட மிஸ்ஸஸ் குஷ்பு தான். பட் அவங்க கூடவே ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி யாருன்னு பார்த்தா அது நம்ம சிம்ரன் அக்கா. சாமி பாட்டுக்கு மாமிங்களை ஆட வச்சிருக்காரு. எனக்கு ஒன்று மட்டும் புரியல, அது எப்படி சுந்தர்சி சார் உங்களுக்கு மட்டும் கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு பேயோட சக்தி அதிகமாக இருக்கும்னு சாமி சொன்னதுக்கப்புறமா கரெக்டாக அந்த இடத்துல பக்கத்து ஊரில் ஒரு திருவிழா நடக்கிற மாதிரி காட்டி அந்த திருவிழாவில் ஒரு மிகப்பெரிய சாமி பொம்மையை வச்சு அது முன்னாடி இந்த குஷ்புவையும் இதே மாதிரி ஒரு சில ஆன்டிஸையும் ஆட விட்டு அதை ஒரு பாட்டுன்னு சொல்லி அதை பாட விட்டு அதை ஆடியன்ஸை உட்காந்து பார்க்க விட்டு சாமியோட சக்தி அதிகமாகி சாமியை அந்த பேயை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நீங்களே அந்த பேயை போட்டு தள்ளி இனிமே இந்த அரண்மனையில் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு அந்த குடும்பத்துக்கு அட்வைஸை பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புற மாதிரி எல்லா படத்துலையும் ஒரே மாதிரியான கிளைமேக்ஸை வச்சு அதுக்கப்புறமா அந்த படத்தை எல்லாருமே கழுவி ஊற்றி ரிவ்யூவரும் கழுவி ஊற்றி அந்த படம் சரியாக போகலைனாலும் மறுபடியும் நான் பார்ட் 5 எடுப்பேன்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை மாதிரி வருஷம் அடம்பிடிச்சு ப்ரொடியூசர் காலில் விழுந்து இப்படி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனையோ நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, எடுத்திருக்கீங்க. ஆனால் இப்போ என்னடானா பாலையா படத்தை எடுக்கிற பால்வாடி பசங்க மாதிரி படங்களை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.